ஹேக்கிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் தான் ஃபிஷிங். இந்த ஃபிஷிங்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம ட்ரை பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்து யாரும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எது பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபிஷிங் சொன்னாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது மீன் பிடிக்கிறது. அதே மாதிரி தான் இது. கடலில் ஏகப்பட்ட மீன் இருக்கும். அதே மாதிரி இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த யூசர்கிட்ட இந்த ஹேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிங்க் அனுப்பிச்சிருவாங்க. அந்த லிங்க்கு தான் தூண்டில் மாதிரி. அந்த தூண்டில் யார் தருவாங்களோ அவங்களாம் ஆபத்தாமல் அந்த லிங்க் யாரெல்லாம் தருவாங்களோ அவங்களோட பர்சனல் டேட்டா எல்லாமே ஸ்டீல் பண்ணப்படும். அதாவது ஏதாச்சும் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் நம்ம என்டர் பண்ணலாம். இப்போ நிறைய பேத்துக்கு உங்கள் மொபைலுக்கு ஏகப்பட்ட லிங்க் ஒரு புதுசாக ஒரு ரிவர்ட் வந்துருக்காங்க. இந்தியன் ஆயில் பேங்க் இல்லாட்டி பெரிய ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மாதிரி நிறையா விஷயங்கள் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஏதாச்சும் டீட்டெயிலாக என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு டீட்டெயில் கேட்பாங்க. இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஏதாச்சும் லாகின் பண்ண சொல்லுவாங்க. அப்படி லாகின் பண்ணால் நம்ம அக்கௌண்ட் எல்லாமே ஹேக் ஆயிரும். மழையாக இருந்தால் மணி எல்லாமே ஆட்டை போட்டு போயிடுவானுங்க ஹேக்கர். மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்மேக்ஸ் ஆப் இல்லாட்டி கூகுள் க்ளவுட் ஆப் ஏதாச்சும் ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பண்ணிட்டு டெர்மினல் இருக்கும். எனக்கு வந்து கூகுள் க்ளவுட் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோடனே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு மேலே டெர்மினல் சிம்பிள் சின்னதாக உங்கள் ப்ரொஃபைல் கிட்ட இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு கிட்ஹப் ப்ராஜெக்ட் வந்து நம்ம க்ளோன் பண்ணோம். அந்த கிட்ஹப் ப்ராஜெக்ட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து நீங்கள் git-clone அப்படின்னு நீங்கள் கரெக்டாக அந்த கோடு இருக்கும். அந்த கோடு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். அந்த கோடும் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுவும் இல்லாமல் டெலகிராமில் அந்த கோடு இருக்குது. அது நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அந்த இடத்துல உங்களோட ஃபைலோட லொக்கேஷனை இது பண்ணும். அதுக்கு நீங்கள் cd-share அப்படின்னு டைப் பண்ணி மீண்டும் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபைல் வந்து ரன் பண்ணும். இது வந்து பேஷ் லாங்குவேஜில் ரன் ஆகுதுனால bash-pisha.sh அப்படி கிளிக் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தோடனே உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள் அக்கௌண்ட், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியா நியர்லி ஒரு 35 அக்கௌண்ட் இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஹேக்கர்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா இல்லாட்டி இந்த மாதிரி கூகுள் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், டிஸ்கார்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் இந்த மாதிரி தான் ஸ்டீல் பண்ணுறாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து சேஃப் தான். ஏன்னா இதை நீங்கள் ரன் பண்ணால் உங்கள் மொபைலில் க்ளோஸ் பண்ணிட்டா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால் இதை வந்து அதிகமாக யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பேக்ரவுண்ட்லேயும் இந்த ஆப்பை ரன் பண்ண முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுவோன்னா, நீங்கள் நிறையா சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் நேம்லாம் இருக்கும். அதுக்கு நேராக ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி மீண்டும் நீங்கள் ஸ்பேஸ் அனுப்புனா அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப் வந்து ஹோஸ்டிங் தான். நீங்கள் நம்பர் பண்ணோடனே அதுக்கான வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு நார்மலான ஒரு வெப்சைட்டாக இருக்கணுமா, இல்லாட்டி ஒரு லாகின் பேஜ் மாதிரி இருக்கணுமா, இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு இன்னொரு நம்பர் கேட்கும். அந்த நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஹோஸ்டிங் எந்த மாதிரி ஹோஸ்டிங் பண்ணலான்னு கேட்கும். நீங்கள் ஒரு லோக்கல் ஹோஸ்ட் மூலிமா மொபைல் லோக்கல் ஹோஸ்ட் மூலிமா இல்லாட்டி க்ளவுட் ஃபேர் இருக்குங்களா அதில் ஹோஸ்ட் பண்ணலாமா, இல்லாட்டி லோக்கல் எக்ஸ்கோப் இருக்கும் அதில் ஹோஸ்ட் பண்ணுமான்னு கேட்கும். இந்த க்ளவுட் ஃபேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீது ரெண்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணலாம். நான் செகண்ட் வந்து செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கான யூஆர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் அந்த யூஆர்க்குள்ளே நீங்கள் போனால் ரியலாகிட்டு தான் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாச்சும் டீட்டெயிலை என்ட்ரு பண்ணால் அது எல்லாமே இந்த இதுக்குள்ளே லாக் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிட்டு ப்ரௌசருக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது நம்ம எப்படி நார்மலாக ஒரு வெப்சைட் மாதிரி தான் இருக்கும். எந்த வித்தியாசமாக இருக்குன்னா யூஆர்எல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். யூஆர்எல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லாங்காக தான் இருந்துச்சு. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்படி வெப்பில் லாகின் பண்ணிங்களோ அதே மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் டீட்டெயிலை சும்மா ஏதோ ஒன்று ஃபில் பண்ணால் நீங்கள் அந்த க்ளவுட் ஷெல்லில் வந்து எல்லாமே லாக் ஆகும். இந்த மாதிரி தான் ஹேக்கர் எல்லாமே ஹேக் பண்ணுறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ் வந்து நீங்களும் எப்படி ரன் ஆகுது, எப்படி லாக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தந்தாச்சு. யூசர் நம்பி நம்ம சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணாச்சு. பாஸ்வேர்டுக்கும் சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணியாச்சு. லாகின் கொடுத்தா மீடியம் ஒரிஜினல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ரீடைரக்ட் ஆகிரும். இப்போ நம்ம செல்லுக்குள்ளே வந்தால் நம்ம என்ட்ரு பண்ணது அப்படியே வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளோட ஐபி அட்ரஸ், அதாவது யூனிக்காக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஐபி அட்ரஸ்னு இருக்கும், அதுவும் லாக் ஆகிடுச்சு. அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சாவே நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது எல்லாமே லாக் ஆகிடுச்சு. இது எவ்வளோ டேஞ்சர் இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்த ப்ராஜெக்ட் லிங்க் அப்புறம் கோடு எல்லாமே டெலகிராம் இருக்குது. டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் டெலகிராம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.